ஆப்பில் இருக்கிற விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டனால மகேஷ் வந்துட்டு ஒரு பிளானை போடுறாரு. அதே மாதிரி ஃபோன்லேருந்து பண்ணுறாரு. அஞ்சலி வந்துட்டு எடுத்து கேட்டுட்ருக்காங்க. டேய், அந்த அம்மாவை அங்கேயே கட்டி போட்டுவீங்கடா, பத்திரமா சேஃப்டியாக பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அஞ்சலி திரும்பியும் காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டு போகிறாங்க. இந்த டைம் சாரிலே போகிறாங்க, மாஸ்க் மட்டும் கட்டிக்கிட்டு. உடனே வந்துட்டு இவர் நினச்சிக்கிறாரு மதி தான் நினச்சிக்கிட்டு அவங்க ஆளுங்க ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு வந்திருக்கு காப்பாற்றுறதுக்குன்னு சொல்ல, யார் என்னன்னு கேட்குறாங்க. தெரில, மாஸ்க் போட்டுட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணையும் சரி அந்த அம்மாவையும் சரி போட்டு தள்ளுங்கடா, இன்னும் 10 நிமிஷத்தில் போட்டு தள்ளிட்டேன், எனக்கு ஃபோன் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம சொல்லிடுறாங்க. முதல்ல அஞ்சலி வந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், அந்த லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வந்துட்டு அவங்க அக்கா, நீ தனியாக போவேன் அப்படி, நானும் வரேன், இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துலான்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாத இதுவாகிடும், நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனையாகிடும் அந்த மகேஷ்னாலன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி கண் முடிச்சிடுறாங்க. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்றாங்க. லக்ஷ்மி போய் பேச இந்த மாதிரி மகேஷ் வீடான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மகேஷ் ரொம்ப பொல்லாதவன், ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே ஷாக் ஆகிறாங்க. நம்ம அஞ்சலி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் மயங்கிறாங்க. உடனே முருகனையும் அவங்க மருமகளையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அவங்க ஷாக் ஆகிட்டு உடனே நம்ம அஞ்சலி கூட்டிகிட்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. உடனே துளசிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. துளசி வந்துட்டு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா, அவள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிருக்கா, அவங்க வீட்டில் ஒரு அம்மாவை கட்டி போட்டு வச்சுருந்தா, அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கான்னு சொன்னாங்க. நம்ம அஞ்சலி எப்படியாவது நல்லத்தையே காப்பாற்றினோம், ஏதோ கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அம்மா நீ கவலைப்படாத, நான் அஞ்சலியை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க. துளசி அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலேன்னு யோசிக்கிறாங்க. இங்கே அஞ்சலி வந்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு இது பண்ணி வர ஆளுங்க சுற்றி போட்டுடுறாங்க. அஞ்சலியை கொல்ல ட்ரை பண்ண அஞ்சலி மாஸ்க் கட்டிட்டு விட்டுருங்கடான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதனால் அவங்க கத்தி எடுத்துன்னு குத்த வரும்போது கரெக்டாக மகேஷ் வந்துட்டு அந்த டாக்டர் கால் பண்ணி ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ரிப்போர்ட் வந்துட்டு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, உங்கள் ஒய்ஃப் தான், அதுவும் ஒரே பிளட் குரூப் தான், இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்போது இருந்தது வந்துட்டு அஞ்சலி தான், மதி கிடையாதுன்றது புரிஞ்சுட்டு உடனே ரவுடிங்களுக்கு கால் பண்ணாங்க. ரவுடிங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பயந்து போய் ஒரு காரில் போய்கிட்டே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக அஞ்சலி குத்த போகிற நேரத்தில் வந்துட்டு ஃபோனை எடுத்துடுறாங்க. இதே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அங்கே இருக்குது என்னோடய ஒய்ஃப்டா, ஏதாவது ஒன்று ஆச்சு உங்களுக்கு பொண்ணு புதைச்சிடுவேன், அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவளுக்கு பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னையும் இந்த அம்மாவையும், நாங்கள் போயிடுறோம். ஆனால் மகேஷ் மோசமானவன்னு சொல்கிறாங்க. அண்ணன் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கு, அண்ணனுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோன்னு அந்த ரவுடிங்க பேச அதை கேட்டு அஞ்சலி செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் மண்ணு வந்துட்டு அந்த ரவுடிங்க மேலே தூவி விட்டு அந்த அம்மாவை கழட்டிக்கிட்டு தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு அஞ்சலி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மகேஷ் வந்துடுறாரு. அஞ்சலி சூப்பர் ஆக்டிங் அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. அஞ்சலி பயந்து போய் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.